ஐடிஐ முடித்தவங்க இப்போ நடக்க போகிற ப்ரைவேட் எக்ஸாம், அதாவது மார்ச்சில் நடக்க போகிற ப்ரைவேட் எக்ஸாம் எழுத முடியுமா? அதை பற்றி இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஐடிஐ முடித்தவங்க இப்போ வரப்போகிற ப்ரைவேட் எக்ஸாமை கண்டிப்பாக எழுதலாம். +1 எக்ஸாமையும் +2 எக்ஸாமையும் சேர்த்து ஒரே அட்டம்ப்ட்லேயே எழுதலாம். அவங்களுக்கு என்ன சிலபஸ், என்ன புக்ஸு அப்படின்னா அதே +1 +2க்கு உள்ள நியூ சிலபஸ் தான். ஆனால் அவங்க எழுத வேண்டிய எக்ஸாம் +1ல் தமிழ், இங்கிலீஷ் மட்டும் எழுதினா போதும். அதே மாதிரி +2ல் தமிழ், இங்கிலீஷ் இந்த 4 பேப்பரையும் ஒரே அட்டம்ப்டில் அவங்க எழுதலாம். இவங்க அப்ளை பண்ணுறதுக்கு ஐடிஐயில் முடித்த சர்டிஃபிகேட் வேணும், ப்ளஸ் அந்த டிசி வேணும். டிசி ஒரிஜினல் சர்டிஃபிகேட் தான் கேட்பாங்க. எங்கே அப்ளை பண்ணுறது, எப்படி அப்ளை பண்ணுறது, ஃபீஸ் எவ்வளோ கட்டணும், இந்த டீட்டெயிலுக்கு ஆல்ரெடி நான் வீடியோ போட்டிருக்கேன் +1 +2க்கு. அந்த வீடியோட லிங்கை இந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். ஒரு தடவை செக் பண்ணி பார்த்துங்க. அப்ளை பண்ணுற டீட்டெயில் எல்லாம் +1 +2க்கு என்னவோ அதே தான் உங்களுக்கும். என்ன டிஃப்ரென்ஸ் அப்படின்னா நீங்கள் சர்டிஃபிகேட்டு என்ன சர்டிஃபிகேட் கொடுக்கணுமோ அது மட்டும் வித்தியாசப்படும். நீங்கள் ஐடிஐ படித்த அந்த டிசி கொடுத்துருங்க, மார்க் ஷீட் ஜெராக்ஸ் காப்பி கொடுத்துருங்க.